என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளில் மன்னிப்பை குறித்து கேட்குற செய்திகளில் ஒருவேளை சிலரை மன்னிக்க முடியாமல் கஷ்டமாக இருந்தால் அவங்க செஞ்ச துரோகத்தை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாது, எதை வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்தா, பிரியமானவர்களே, அன்போடு சொல்லுகிறேன், நேற்று சொன்னது போல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், கீழ்ப்படுதலோடு மன்னியுங்கள். நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மன்னித்து தான் ஆகணும். ஆனால் அங்கே கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் மன்னிக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லலை, மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அப்படியே கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். நன்றி உணர்வோடு கீழ்ப்படியணும்னு முதல் நாள் சொன்னேன். நேற்று தினத்தில் சொன்னேன், கீழ்ப்படிதலோடு கூட மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவது, இந்த நாளிலே லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் இன்னொரு ஆலோசனையை கொடுக்கிறார் பாருங்களேன். இந்த ஆலோசனையை பின்பற்றினா நம்மளால் மன்னிக்க முடியும். இந்த நன்றி உணர்வு வேணும், கீழ்ப்படுதல். அவர் சொல்லிட்டார், அதனால் நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்ற உணர்வு. மூன்றாவது, லூக்கா சுவிசேஷம் 7:43 வாசிக்கிறோம். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்திலே வந்து அங்கே தைலத்தை பாதத்திலே பூசி தலைமயிரால் துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கண்ணீரால் நனைத்து, அவன் தண்ணி தரல, இவ கண்ணீரை தந்தா, என்னையே தரல, ஆனால் இவள் பரிமள தைலத்தை தந்தாள். யோசித்து பாருங்க, இங்கே அந்த பெண்ணினுடைய அன்பு, ஆண்டவர் அந்த பெண் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாய் பாருங்க அப்படியே மன்னிச்சுட்டாரு. பாதத்துல விழுந்து கண்ணீர் வடிக்கிறா, வார்த்தை வரவில்லை, கண்ணீர் அவங்கே ஜபமாக, கண்ணீர் அவள் வாழ்வின் அர்ப்பணிப்பாக மாறியது. பிரியமானவர்களே, கண்ணீர் அதற்கு ஒரு பெரிய பலன் உண்டு. தேவையில்லாமல் போய் யார்ட்டையும் கண்ணீர் வடிக்காதீங்க, தேவையில்லாமல் போய் எங்கேயோ உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய பாதத்தில் தாழ்த்தி தாழ்த்தி கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் யார் ஒருவர் அங்கே அமர்ந்து கண்ணீரோடு அவருடைய பாதத்தை நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த மன்னிப்பை அதிகமாக பெறலாம், அன்பை அதிகமாக அனுபவிக்கலாம். பிரியமானவர்களே, அன்பின் உணர்வோடு மன்னியுங்கள். அவள் வந்து இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் நினைச்ச உடனே இயேசு அங்கே மன்னித்து விட்டார். அந்த அன்பு அன்பின் உணர்வு, அந்த அன்பினால் இயேசு அவள் பாவத்தை மன்னித்து விட்டாள். பாருங்க, அவள் வந்து, இயேசுவே நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு தெரியுமா, எவ்வளோ வருஷமாக அந்த பாவத்தில் இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லலை. அந்த அர்ப்பணிப்பை பார்க்கிறாள். கண்ணீருக்கான காரணம், கண்ணீருக்கான அர்த்தம் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, எனக்கு அது தரல, இது வரல, அதனால அழுகிறேன். இந்த அழுகையெல்லாம் அங்கே தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அர்ப்பணிப்பின் கண்ணீரை தேவனுடைய பாதத்தில் வடிக்க கற்றுக்கொள்வோம். என்ன நடக்கும் தெரியுமா? அன்பினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்பின் உணர்வு. நான் 3 காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இயேசு சொல்றாரு, நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். வாசம் பண்ணுவோம். யாரிடத்துல? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். நேற்று சொன்னனே, கீழ்ப்படியணும்னு சொல்லி மன்னி என்று சொன்னார்னா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அப்போ அந்த அன்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தேவனை நேசித்து மன்னிப்போம். அந்த தேவன் மேல உள்ள அன்பின் நிமித்தமாய் மற்றவர்களை மன்னிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ரகசியம். நான் இயேசுவன் ரொம்ப அன்பு செலுத்துறேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் பாட்டெல்லாம் பாடுறேன். ரைட், ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு இருக்கு எனக்கு. அந்த அன்பு, அந்த ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படிலாம் சொல்லலாம். அந்த அன்பு உண்மை என்று சொன்னால் நான் காண்கிற சகோதரனை நேசிக்க முடியும். நான் ஒருவேளை ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மை என்று சொன்னால், என்னை துன்பப்படுத்தின, என்னை நிந்தித்த, என்னை சபித்த யாரையோ நான் நேசித்து மன்னிக்க முடியும்.
தேவன் பேரில் அன்பு இருந்தால், தேவனை நேசித்து தேவன் பேரில் அன்பு வைத்து மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களே. அந்த போதனையை தான் நேற்று சொன்னேன். அந்த கீழ்ப்படிதல், அதற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். என்னை நிந்திச்சவங்க, என்னை துன்பப்படுத்தினவங்க, என்னை சபிச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும், ஆசீர்வதிக்கணும், இவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா தேவனால் போதிக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கணுமா? பிறரை நேசித்து நாம் அன்பு செலுத்தி பிறர் மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாக மன்னிக்க வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது தேவனை நேசித்து மன்னிக்கணும், ரெண்டாவது பிறரை நேசித்து மன்னிக்கணும். இந்த 2 வார்த்தையும் மறந்துடாதீங்க. நான் பிறரை எவ்வளவுக்கு எவ்வளவாக நான் எவ்வளவு அன்பு கூற முடியுமோ எனக்கு அடுத்தவர்களை நான் அவ்வளவு அன்பு கூர்ந்து மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நாளைக்கு முன்னால் உங்கள் கூட அவங்க சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மேலுள்ள அன்பு நிமித்தமாய் மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த கசப்பு இருக்குதா, மன்னிச்சிருங்க. 2 விஷயத்தை மறந்துடாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது சொல்றார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். இந்த 2 கற்பனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கை கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டால் நாமும் மன்னிக்க முடியும். மன்னிக்கலாமா? முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து மன்னிப்போம், 2வது பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து மன்னிப்போம். நம்மை போல அவர்களை நேசித்து, நான் என் மேலே வச்சிருக்கிற அன்பை போல அதே அன்பை அவங்க மேலே காட்டுவோம். யோசித்து பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பு மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, அந்த போதிக்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருப்போம், அவர்களை நாம் மன்னிப்போம், அந்த மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாய் பிறரை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் மேல் நாங்கள் வைத்திருக்கிற அன்பை போல பிறரையும் நேசித்து ஆண்டவரே அவர்களை மன்னிக்க கிருபை தாரும். எங்களை எத்தனை முறை நாங்கள் மன்னிக்கிறோம், ஆனால் பல நேரம் மற்றவங்களை எங்களால் மன்னிக்க முடியல. மற்றவங்களையும் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அன்பின் உணர்வோடு மன்னிக்க கிருபை தாரும். நிச்சயமாக மன்னிக்க முடியும். அதனால தான் எங்களுக்கு போதித்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய கற்பனைகள் ஆண்டவரே பாரமானவைகள் அல்ல, அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 டேஸ் ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜோம் பண்ண போறோம், அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜோம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜபத்தில் தான் இது வரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.